ஆதிபாரதி சீரியலில் நாளைக்கான வேறு லெவல் செம்ம அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். பாரதி வந்து ஆதியோட வீட்டில் வந்து அசந்து தூங்கிடுறாங்க. தூங்கினோன்னா அவங்களுக்கு என்ன ஆச்சா ஏதாச்சுன்னு சொல்லிட்டு ஆதி வந்து பாரதிக்காக வந்து தாங்கி பிடிச்சி தூக்கிட்டு வந்து வேக வேகமாக ஓடி வராங்கன்னே சொல்லலாம். செம்மையாக இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிங்கன்னா எவ்வளோக்குள்ள பிடிக்குமோ அவ்வளோக்குள்ள லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் ஆதி வந்து சாப்பாடு அருமையாக இருக்குன்னு பாராட்டி சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் தான் நிஷா வந்து ஆமாம் இன்றைக்கி யார் சமைச்சது அப்படின்னு கேட்குறாங்க. அந்த சமயத்தில் தான் வந்து சொல்கிறாங்க, வழக்கமாக அவங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் வந்து சமைச்சாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா அவங்கள பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போகிறாங்க. பார்த்தா அதுக்கு முன்னாடியே அவங்க கிளம்பி போயிடுறாங்க. போனதுக்கப்புறமா இந்த பக்கம் அடுத்த நாள் காலையில் வந்து அவங்க வராங்க. வழக்கமாக சமைக்க வருவாங்கள்ல, இந்த பக்கம் பாரதியோட ஃப்ரெண்டோட அம்மா அவங்க வந்து ஆதிக்கு வந்து சமைச்சு சாப்பாடெல்லாம் வந்து கொடுக்குறாங்க. கொடுத்தப்ப வந்து அன்றைக்கி சமைச்சது யார் நீங்கள் தானாம்மா அப்படின்னு கேட்குறப்ப, இல்லைப்பா அது என் பொண்ணோட ஃப்ரெண்டு வந்திருந்தாங்க, எனக்கு அன்றைக்கி முடியலையா அதனால தான் சமைச்சேன், அன்றைக்கி சாப்பிட்டேன் பாருங்கள் சாப்பாடு அட்டகாசமாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. இன்னொரு தடவை அவங்க சாப்பாடை சாப்பிட முடியுமான்னு தெரியலையே அப்படின்னு ஆதி கேட்டோன்னே இந்த பக்கம் நிஷாவும் சரி அவங்க தாத்தாவும் சரி, அதில் என்ன நான் ஒரு நாள் வந்து அவங்கள வந்து சமைச்சு தர சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் ஆதி வந்து கேட்டதுக்காக பாரதி கிட்டே போய் வந்து சொல்கிறாங்க, அன்றைக்கி நீ சமைச்சிடலாமா அவங்க சாப்பாடு வந்து உன்னோடது ரொம்ப பிடிச்சி போயிடுச்சுன்ட்டாங்க, நாளைக்கு ஒரு நாள் மட்டும் போய் வந்து சமைக்கிறியா, அவர் இன்னும் 2-3 நாளில் வந்து வெளிநாடு போயிடுவார் அப்படின்னு சொல்கிறப்ப சரி நான் சமைச்சு தரேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இந்த பக்கம் பாரதி வந்து போய் வந்து கிச்சனில் வந்து சமைச்சிட்டு இருப்பாங்க. ஆதி வந்து மேலே வந்து லேப்டாப்பில் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த சமயத்தில் தான் பாரதி வந்து சந்தோஷமாக வந்து பாட்டு பாடிக்கிட்டு இருப்பாங்க. பாட்டு பாடுறத கேட்டோன்னே இந்த பக்கம் ஆதிக்கு வந்து ஏதோ இனம் புரியாமல் வந்து சந்தோஷமாக இருக்காங்க. அப்போன்னு பார்த்து ஆதி வந்து கூப்பிட்றாங்க. இந்த பக்கம் பாடுறது தான் பாடுறீங்க, கொஞ்சம் சத்தமாக பாடினா நாங்களும் சந்தோஷமாக கேட்போம்ல, பாட்டு நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் பாரதி வந்து மேற்கொண்டு வந்து ஆதி கேட்குறதுனால மேற்கொண்டு சந்தோஷமாக வந்து பாட்டு பாட ஆரம்பிச்சிடுறாங்கன்னே சொல்லலாம். அந்த சமயத்தில் டக்குன்னு பார்த்தா பாட்டு சத்தம் குறைஞ்சி அப்படியே வந்து டக்குன்னு வந்து பாத்திரம்லாம் தட்டி கீழே விழுவுறது. விழுந்த சத்தத்தை கேட்டோன்னே இந்த பக்கம் ஆதிக்கு வந்து என்னாச்சு நல்லா தானே பாடிட்டு இருந்தாங்க, ஏதோ சத்தம் கேட்குதே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வேக வேகமாக ஓடி வராங்க. ஓடி வந்து பார்த்தா இந்த பக்கம் பாரதி வந்து கீழே விழுந்து அசந்து தூங்கிட்டு இருக்காங்கன்னே சொன்னோம். அதை பார்த்தோன்னா வந்து ஆதி வந்து டக்குன்னு என்னாச்சு எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்து தெளித்து பார்க்குறாங்க. பார்த்தா இந்த பக்கம் வந்து பாரதி வந்து எந்திரிக்காமல் அப்படியே அசந்து தூங்கிட்டு இருக்காங்க. உடனே இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பாரதியை தாங்கி பிடிச்சி அப்படியே வந்து தூக்கிட்டு வேக வேகமாக வெளியில் ஓடி வராங்க. ஓடி வந்தோன்னே பார்த்தா இந்த பக்கம் 2 பக்கமும் வந்து வண்டி எதுவுமே கிடையாது. சரி இதுக்கப்புறம் இப்படியே இருந்தால் சரியாக வராது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஆட்டோ வர சொல்லி ஆட்டோ நிப்பாட்டி ஆட்டோவில் வந்து பாரதியை ஏற்றிட்டு இங்கே அழைச்சிட்டு வந்துடுறாங்க. அழைச்சிட்டு வந்துட்டு இந்த பக்கம் வெள்ளைக்கோட்டைக்காரங்க கிட்ட வந்து இப்போ சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஆதி வந்து என்னாச்சு அப்படின்னு அவங்ககிட்ட கேட்க, தெரியல எங்கள் வீட்டுக்கு இவங்க சமைக்க வந்திருந்தாங்க, அதான் திடீர்னு இப்படி இந்த மாதிரி வந்து அசந்து தூங்கிட்டாங்களா, அதான் என்னாச்சு ஏதுன்னு தெரியல, அதான் அழைச்சிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறப்ப, நீங்கள் ஒன்றும் ஒரு நிமிஷம் வெளில இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஆதியை வந்து வெளில இருக்க சொல்கிறாங்க. வெளில இருந்தோடனே இந்த பக்கம் பாரதியை பார்த்துட்டு இந்த பக்கம் வந்து அவங்களுக்கு பார்த்து முடிச்சுட்டு இந்த பக்கம் ஆதியை வந்து கூப்பிட்றாங்க. அவங்க அது ஒன்றும் கிடையாது, அவங்க வந்து ஏதோ ஒரு கவலையில் என் மனசில் போட்டு வந்து குழப்பிட்டு இருக்காங்க, போதா குறைக்கு வந்து அவங்க வந்து கர்ப்பமாக வேறு இருக்காங்களா, அதனால தான் வந்து இப்படி வந்து நல்லா சத்தான ஆகாரம்லாம் சாப்பிடணும் அதுக்காக தான் சொன்னேன் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் ஆதிக்கு வந்து புரிஞ்சுக்கிட்டு அப்படியா சரிங்க நான் அவங்கள்ட்ட பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி வந்து எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சோன்னா வந்து ஆதி வந்து சொல்கிறாங்க, ஏங்க இந்த நிலமையில் எதுக்குங்க நீங்கள் வந்து சமையல் வந்து வரணும் அப்படின்னு சொல்லி, இல்லை சார் நீங்கள் வந்து கேட்டிருந்தீங்கல்ல அப்படிங்கிற மாதிரி பாரதி வந்து தெரிஞ்சு தெரியாத மாதிரி எதுவும் பேசாமல் அப்படி காட்டிக்கிறாங்க. இல்லை இல்லை நல்லா கவனமாக இருக்கணும், நல்லா சாப்பிட்டு தெம்பாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆதி வந்து பாரதிக்கு வந்து முன்ன பின்ன தெரியாதவங்க பேசுகிற மாதிரியே பேசுகிறதுனால பாரதி வந்து எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு அமைதியாக அப்படியே இருக்காங்க. ஆதி பாரதி 2 பேரும் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் இங்கே வந்து அழகர் வீட்டில் வந்து ஆண்டாளும் வந்து 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. சரி நடந்ததெல்லாம் போச்சு, தமிழ் எங்கே இருக்கா அப்படின்னு கேட்குறப்ப, தமிழ் இன்னமும் வந்து ஆதியை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்கிறப்ப, முதல்ல வந்து அவளை வந்து சரிப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம் உங்கள் அம்மாவை வந்து நான் வர சொல்லியிருந்தேனே எங்கே வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்குறப்ப, வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி அம்மாவுக்கு வராங்க. வந்தோடனே இந்த ஆதி வந்து எதுக்காக இப்படிலாம் வந்து முடிவு எடுத்திருக்கான், அவன் கொஞ்சமாவது வந்து என்ன ஏதுன்னு முடிவு எடுக்க மாட்டானா, இஷ்டத்துக்கு அவன் மாட்டுக்கும் இப்படி ஒரு விஷயத்தை பண்ணிவிட்டு இப்போ பாரதியும் தமிழையும் வந்து எப்படி வந்து ஞாபகம் இல்லாமல் ஒன்றையும் சேர்த்து ஏன் இப்படி வந்து இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்கிறப்ப, சரி முடிஞ்சதை பற்றி பேச வேணாம், இப்போதைக்கு ஆதியும் பாரதிக்கும் வந்து நடுவில் நின்று நீங்கள் தான் வந்து எல்லாத்தையும் வந்து புரிய வைக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நான் வந்துட்டேன்ல விடு எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், ஆதி இப்போ எங்கே இருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆதி வீட்டுக்கு தான் பாரதி வந்து போயிருக்கா அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்குள்ளே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க 2 பேரும் பார்த்து பேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்னா அது என்னென்னு தெரியல, இன்றைக்கி சாயந்தரம் வந்தால் தான் தெரியும் பாரதி அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் தான் இங்கே வந்து
கரெக்டாக பாரதி வந்து வீட்டுக்கு வராங்க. வந்ததுக்கப்புறமா இங்கே நீங்கள் எப்போம்மா வந்தீங்க அப்படிங்கிறப்ப, அதெல்லாம் இருக்கட்டும், நீ வந்து ஆதியை பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்குள்ளே வந்து பேசிக்கிறாங்க. பேசுகிறப்ப வந்து பாரதி வந்து எதையும் வெளிக்காட்டிக்காமல் அப்படியே வந்து அமைதியாக இருக்காங்க. ஆமாம், என்னாச்சு திடீர்னு வந்து உனக்கு தேடி ஃபோன் வந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. ஆமாம், ஃபோன் வந்துச்சா? ஆமாம் ஆமாம், கரெக்டாக ஆதி வீட்டிலேருந்து இங்கே கிளம்பி வந்தாச்சா அப்படின்னு சொல்லிட்டு நிஷா வீட்டிலேருந்து வந்து விசாரிக்கிறாங்க பாரதியை. அடேங்கப்பா, நல்லபடியாக தான் அவர் பார்த்துக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்குள்ளே வந்து பேசிக்கிறாங்க. அது ஆதின்னு தெரியாத அளவுக்கு பார்த்துக்கிறாங்க. அதோட முடியுது.